எவ்வளோ ஆக்ரோஷமாக தாக்க வர ஒரு ஆப்பிரிக்க யானைக்கு முன்னாடி 2 கைடு அவ்வளோ தைரியமாக நிற்கிறாங்க பாருங்க. அவங்கள பார்த்து அந்த யானை பயந்து ஓடுது. இந்த மாதிரி நாமளும் பண்ண முடியுமா? நாம பண்ணால் நம்மளை பார்த்து இந்த மாதிரி யானை பயந்து ஓடுமா? தெரிஞ்சு போவாங்க. யானைகளோட உடல் மொழி கைடுக்கெலாம் நல்லாவே தெரியும். அதுக்காகவே அவங்க ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. இதே விஷயத்த நிறைய வீடியோஸில் இது மாதிரி பார்த்துட்டு அதை நம்மளும் செய்வோம்னு நினச்சி செஞ்ச ஒரு பையனோட நிலைமை என்னாச்சுன்னு பாருங்கள். சும்மா தூரமாக மேய்ஞ்சிட்டு இருந்த ஒரு யானையை நோக்கி ஒரு பையன் நடந்து போகிறாரு. அந்த யானையை விரட்டுறாரு. அது ஆக்ரோஷமாக கத்தவும் அந்த யானையை நோக்கி கையை தூக்கவும் அந்த யானை பயந்து அவரை விட்டு விலகி போகும்னு நினைக்கிறாரு. சும்மா மேய்ஞ்சிட்டு நின்றுட்டு இருந்த அந்த யானையை நோக்கி ஒரு வேகமாக போகவும் அந்த யானை இவரை நோக்கி நகர்ந்து வர ஆரம்பிக்குது. இவரும் நின்று கத்துனோம்னா, கையை தூக்கி கத்துனோம்னா அந்த யானை பயந்து ஓடிடும். திரும்ப திரும்ப அதையே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த யானை நிற்காம தொடர்ச்சியாக அவரை தாக்க வரவும் அப்புறம் தான் அவர் பயந்து ஆபத்து என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பின்னால் விலகும் போது அந்த யானை அவரை மிதித்து கொன்னுடுச்சு. யானைகள் தாக்கிறதுக்கு ஒரு சில உடல் மொழியை வெளிப்படுத்தும். அதை பார்க்கும்போதே கைடுக்கு இது உண்மையான தாக்குதலா இல்லை போலியா தாக்குதல் மாதிரியான ஒரு வார்னிங் சிக்னலா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஒரு வார்னிங் சிக்னல் தான் கொடுக்குதுங்கும் போது தாக்க தயாராகும் போது அந்த காதுகள் ரெண்டுத்தையும் அப்படியே வெறப்பா நேராக வச்சுக்கிட்டு தலையை நல்லா தூக்கி வச்சுக்கிட்டு உடம்ப அது தாக்க போகிற உயிரினத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் குதிக்கையை சுருட்டி பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு நல்லா பிளிரும். அதோடு சேர்த்து அப்படியே வேகமாக நெருங்கி வந்து அப்படியே சடனாக நின்று அந்த மண்ணை காலால் எத்தி அந்த இடத்த ஒரு மாதிரி கலைபரமாக உண்டாக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது எதிரில் உள்ள உயிரினம் பயந்துரும் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்கிறதுக்கு மட்டுமே இதை செய்யும். இப்படி இந்த யானை தாக்க வந்தது ஒரு போலியான தாக்குதல் தான், ஒரு வார்னிங் சிக்னல் தான் அப்படின்றது அதோட உடல் மொழியால் நல்லா புரிஞ்சதுனால தான் அந்த கைடு அப்படியே நின்னாங்க. ஆனால் அதையுமே ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நிற்க முடியும். ரொம்ப நெருங்கி யானை வரும்போது அந்த கைடு கிட்ட ஒரு சின்ன பின்வாங்கல் தெரியுது பார்த்தீங்களா? ரொம்ப நெருங்கி வந்துருச்சு அப்படின்னா பின்வாங்கி வேறு சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த கைடுமே என்ன பண்ணுவாங்கன்னா, என்னால் உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நான் உனக்கு ஆபத்தானவன் இல்லை அப்படின்றத உணர்த்துற மாதிரியான உடல் மொழியோட உடம்பு ரொம்ப தளர்வாக வச்சுக்கிட்டு ரொம்ப அமைதியாக கையெல்லாம் தளர்த்தி வச்சுக்கிட்டு யானைக்கு தன்னோட உடல் மொழியை வெளிப்படுத்துவாங்க. ஒருவேளை யானை உண்மையாகவே அட்டாக் பண்ண தான் வருது, பயங்கரமான சத்தத்தோட துதிக்கையை வேகமாக ஆட்டிக்கிட்டு முன்னோக்கி பிளிரிக்கிட்டு வருதுன்னா அது ஒரு உண்மையான தாக்குதல் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. எப்போ யானைகள் பொதுவாக அப்படி ஒரு தாக்குதல் நிகழ்த்தும்னா, கூட்டமாக இருக்க யானை பெரும்பாலும் ஆபத்தானது இல்லை. ஆனால் ஒரு தனியாக இருக்கக்கூடிய மஸ்து நிலையில் இருக்கக்கூடிய மதம் பிடிச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் யானையோ இல்லை குட்டி போட்டு குட்டியோடு இருக்கக்கூடிய குட்டியை பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் யானையோ கண்டிப்பாக ஆபத்தானது, அது தாக்குதல் நடத்தும். இந்த மாதிரி சூழ்நிலை கைடு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யானையை விட்டு விலகி தூரமாக ஓட தான் பார்ப்பாங்க. அவங்களும் நேராக ஓட மாட்டாங்க, வளைஞ்சி வளைஞ்சி ஓடுவாங்க. ஏன்னா யானையோட அந்த பெரிய உருவத்தால் அதால் சடனாக வளைஞ்சி விரட்ட முடியாது. அதனால் வளைஞ்சி ஓடுறது அந்த யானையை கொஞ்சம் டயர்டாகும். யானைக்கு உங்களுக்கு இருக்க டிஸ்டன்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தும். அடுத்தது ஒரு பாறையோ மரமோ ஏதோ ஒன்று உங்களுக்கு பக்கத்தில் இருக்குன்னா அதுக்கு பின்னால் போய் நீங்கள் நின்றுக்கிட்டு யானைக்கும் உங்களுக்கும் இடையில அந்த பொருள் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். உங்களால் சிறப்பாக மரம் ஏற தெரியும் அப்படின்னா உயரமாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் ஏறிடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி தான் உண்மையான ஒரு யானை தாக்குதல்னு தப்பிக்கணுமே தவிர யானைக்கு நேராக தாக்க வரும்போது கையை தூக்கி நிற்கிறது, கத்துறது, இதெல்லாம் ஒரு கைடு பண்ணுறாங்கன்றதுனால நாமளும் பண்ணோம்னா அது பெரிய ஆபத்தில் தான் போய் முடியும். அதனால யானையோட தாக்குதல் உண்மையான தாக்குதலோ இல்லை போலியான தாக்குதலோ ஒரு கைடு பண்ணுறாங்கிறதுனால அதையே நீங்கள் பண்ணாமல் யானைகிட்டேருந்து முடிஞ்ச வரைக்கும் விலகி இருக்க முயற்சி பண்ணுங்கள்.